சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்குள்ளே போவோம். இன்று முதல் தலைப்பாக பட்டாபிராம் மேம்பாலம் குளறுபடியாக கட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த மேம்பாலம் கட்ட ரூபாய் 52 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேம்பாலம் கடந்த 10 வருட காலமாக கட்டப்பட்டு வந்த நிலையில் சென்ற வருடம் 9ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டது. இன்னும் முழுமையாக கட்டி திறக்கப்படவில்லை. முழுமையாக கட்டி திறக்கப்பட வேண்டும் என்பது மக்கள் கோரிக்கை. அந்த மேம்பாலம் சரியாக கட்டாததுனால 54C பூந்தமல்லியிலிருந்து பட்டாபிராம் தண்டூர் வழியாக பட்டாபிராம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல முடியாமல் இந்த பேருந்து பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் தான் நிற்குது. ஏன்னா பேருந்து நிலையத்துக்கு சென்று விட்டால் மீண்டும் பூந்தமல்லி வர்றதுக்கு சிரமமாக இருப்பதாக நடத்துனரும் ஓட்டுநரும் புகார் தெரிவித்து வருகிறார்கள். சரியான வழி இல்லை, அங்கே திருப்ப முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால் அந்த பேருந்து நடு ரோட்டில் தான் நிற்குது. இதனால் பொதுமக்கள் இந்த வெயிலில் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். உடனடியாக இந்த மேம்பாலத்தை முழுவதுமாக கட்டப்பட வேண்டும். அதே போல் பூந்தமல்லியிலிருந்து தண்டூரை அணைக்கட்டுச்சேரி அமுந்தூர்மேடு வழியாக பட்டாபிராம் செல்லும் பேருந்து பட்டாபிராம் பேருந்து நிலையத்தில் சென்று மீண்டும் பூந்தமல்லிக்கு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி 5:45 மணிக்கு பட்டாபிராமிலிருந்து வண்டி புறப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ 7 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு பேருந்து புறப்படுது அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். உடனடியாக இந்த பேருந்தை மீண்டும் 5:45 மணிக்கு அல்லது 6 மணிக்கு இயக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தெரிவித்து வருகிறார்கள். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாமு நாசர் அவர்களும் உடனடியாக இதை ஆய்வு செய்து இந்த மேம்பாலத்தையும் கட்டி முடிக்க வேண்டும், பேருந்து செல்லும் சாலையை சீர்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அடுத்த செய்தி தண்ணீர் பந்தலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.